ஹாய் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அரியமுத்து அம்பாள் திருக்கோவில் கொடை விழா அதை தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் 20, 21, 22 அதாவது திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாளும் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் வந்து கணபதி கோபம், அப்புறம் ஈவினிங் வந்து விளக்கு பூஜை, அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து மேளம், அப்புறம் திங்கட்கிழமை நைட்டே வில்லிசை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு வந்து அலங்கார தீபாராதனை இதெல்லாம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இது 2வது நாள் செவ்வாய்க்கிழமை ஐஸ் வெண்டி, அப்புறம் வளையல் கடை அதெல்லாம் வந்து பார்க்குறோம். குழந்தைங்க வந்து ஐஸ் வாங்கி சாப்பிட்றது தான் ஆர்வமாக இருக்காங்க. பட் இந்த வளையல் கிளிப்பு அதெல்லாம் வாங்குறதுல அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இல்லை. ஏன்னா நிறைய கடைகள் வந்து இப்போ வந்துட்டு நம்ம சின்ன குழந்தைங்கள ரொம்ப இது கிடையாது, நம்ம ஆசையாக எல்லாம் வந்து வாங்குவோம். இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் வேறு வந்துட்டனால அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய வரவேற்பு வந்து இல்லை. 2வது நாள் செவ்வாய்க்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து அம்பாளுக்கு வந்து சரவண பொய்கையிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம், அதுக்கப்புறம் வந்து பால் குடம் எடுக்கிறவங்க பால் குடம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அலங்கார தீபாராதனை, அப்புறம் வில்லிசை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து 1 மணி இது நான் தாங்க அன்றைக்கி வந்து என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து 1 மணிக்கெலாம் அன்னதானம் வந்து கோயிலில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னதானம் நிறைய மக்கள் இருக்கிறதுனால வந்து இந்த அன்னதானம் வந்து இப்படி தான் நம்ம வந்து ஒருத்தர் பின்னாடி வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்ணும். நான்லாம் கொஞ்சம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது எனக்கு வந்து கோவில் பிரசாதம் அம்மன் சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுல ஆசை இருக்கும். பட் இந்த மாதிரி கூட்டமாக இருக்குது, ஒருத்தர் பின்னாடி இருந்து சாப்பிட வேண்டியிருக்கு, அவங்க நம்ம பின்னாடி நின்று இடம் பிடிக்கணும், அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்களோ அப்படின்னு தோணும். பட் அதுக்கப்புறம் போக போக அப்படி தான் சாப்பிட்டாகணும், அம்மன் சாப்பாடு சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும், அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்திங்களா ராட்டுன்னு சொல்லுவோம்ல, இது வந்து எப்போவுமே இந்த கொடை விழாவுக்கு வந்து வந்துடும். குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து இதில் வந்து விளையாடுவாங்க, ரிப்பீட்டடாகவே வந்து விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு அன்னதானத்தில் என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா சோறு, சாம்பார், ரசம், மோர், அவியல், அப்புறம் வாழைக்காய் பொரியல், பாயசம், அப்பளம். இதுவும் நான் தாங்க கோவில் உள்ள வச்சு எனக்கு புழுக்கமாக இருந்தது, ஃபேன் கிட்டே நின்று வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இது 3வது நாள் புதன்கிழமை. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஊர் திருவிழா கிடையாது, ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களால் கொண்டாடப்படக்கூடிய விழா. ஸோ இப்போ இது வந்து எங்களோட திருவிழா அப்படிங்கிறதுனால நான் யாருக்கிட்டேயுமே பெர்மிஷன் வாங்கலை, நானாகவே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லைன்னா நம்ம வந்து கேட்கணும், ஊர் திருவிழா கோவில் அப்படின்னா நம்ம போய் கேட்கணும். இது வந்து நான் வந்து யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த புதன்கிழமை வந்து காலையில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து மகுடம், அதுக்கப்புறம் மேளம், வில்லிசை, அதுக்கப்புறம் அலங்கார தீபாராதனை இதெல்லாம் நடைபெறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து ஒரு ஸ்பெஷலாக இந்த விழா வந்து 3 நாளுமே என்கேஜாக இருக்கும். திங்கட்கிழமை வந்து திருவிளக்கு பூஜை, அப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து அம்மனுக்கு அலங்கார தீபாராதனை, அன்னதானம், அதுக்கப்புறம் புதன்கிழமை நிறைய பூஜை, மஞ்சள் நீராட்டுதல் அப்படின்னு ஒன்று நடைபெறும். அது வந்து ஒரு 2 மணிக்கு புதன்கிழமை 2 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம 3 அடுப்பு வந்து வைப்பாங்க, பார்க்குறீங்களா 3 அடுப்பு, அதில் வந்து களிமண் வந்து மேலே வச்சுருக்காங்க. ஏன்னா மண் பானையில் தான் வைப்பாங்க. ஸோ அது வந்து இதாகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து இந்த மாதிரி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பூ வந்து இது பண்ணி நல்ல நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, நல்ல தண்ணியை வந்து ஊற்றுவாங்க. நல்ல தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் வாசனை பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவோம்ல, வாசனையாக இருக்கும்ல, அந்த மஞ்சளை மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வச்சுட்டு அது அம்மன் வந்து மஞ்சள் நீராடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நம்ம மேலே பக்தர்கள் மேலெலாம் வந்து மஞ்சள் தண்ணி வந்து தெளிப்பாங்க. எல்லார் மேலேயுமே கண்டிப்பாக மஞ்சள் தண்ணிகள் வந்து பட்டுரும். அப்படி வந்து யார் மேலே வந்து இந்த மஞ்சள் தண்ணி படுறோம் அவங்களுக்கு வந்து எந்த நோயும் வராது, அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ இதுக்காகவே திங்கள் செவ்வாய் மிஸ் பண்ணாலும் இந்த புதன்கிழமை வந்து யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. பொங்கல் பார்த்திங்களா கற்பூரம் சூடன்னு சொல்லுவோம்னா அதை வச்சு
அந்த இது மஞ்சள் இதை வந்து காய்ச்சி அதாவது கொதிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. தீபாவளி பொங்கல் நமக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவலோ அதே மாதிரி இதுவும் எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. யாருமே இதை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு கூட நிறைய பேர் புது ட்ரெஸ் எடுப்பாங்க. அதுவும் குறிப்பாக குழந்தைங்களுக்கெலாம் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இந்த கொடை விழா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் ஊரில் உள்ள எல்லோரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய திருவிழா கிடையாதுங்க. இப்போ ஊரில் வந்து முருகன் கோயில் சிவன் கோயில் இருந்ததுன்னா தேரோட்டம் தெப்ப திருவிழாலாம் நடைபெறும்ல, அது வந்து ஊர் திருவிழா. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடை விழா அப்படிங்கிறது ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களால் கொண்டாடப்படக்கூடிய கொடை விழா. இது வந்து எங்கேன்னு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள், அதில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடியில் தான் இந்த கொடை விழா வந்து நடைபெறுது. இது வந்து பங்குனி சித்திரை வைகாசி மாதங்களில் தான் நடைபெறும். ஸோ வந்து கோடை காலத்தில் நடைபெறக்கூடிய விழா அதுதான் கோடை விழா அப்படிங்கிறது மருவி கொடை விழா அப்படின்னு வந்துச்சா, அப்படி இல்லைனாக்க குறிப்பிட்ட மக்கள்கிட்ட வந்து நன்கொடை வசூல் பண்ணி இந்த திருவிழா கொடை விழா கொண்டாடுறதுனால இது வந்து கொடை விழா வந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. பட் இது இந்த விழாவோட பேர் வந்து கொடை விழா தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. வந்துட்டு போனாலே நம்ம மனசு வந்து ரொம்ப குளிர்ந்த மாதிரி இருக்கும். ரொம்ப திருப்தியாக வந்து மக்கள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மஞ்சள் நீராட்டு விழா நடந்ததுக்கப்புறம் வந்து அம்பாள் வந்து ஊர்வலம் போடுவாங்க, தீச்சட்டி ஊர்வலம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது என்ன சொல்கிறது, நம்ம வந்து சாமி ஆட்டம், அதுக்கப்புறம் கிடா வெட்டுதல் இது எல்லாமே நடக்கும். பால் குடம் எடுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து பர்சனல் அப்படிங்கிறதுனால நான் வந்து காமிக்கலை. இந்த விழாவை கொண்டாடுறது மூலம் இந்த மக்கள் வந்து இன்னும் நம்ம பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் பாரம்பரியத்தெல்லாம் பின்பற்றிட்டு வராங்க. இப்போ மஞ்சள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இந்த மாதிரி வேப்பிலை தென்னம் கொடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி தான் மக்கள் மேலே வந்து ரொம்ப தெளிப்பாங்க. நல்லா குழந்தையாக இருக்கும்போது பயந்து வந்துடும். இப்போவே பயந்து நான் எந்திரிச்சிட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடி இருந்தேன். அதுக்கப்புறம் இது மேலே நம்ம இந்த மாதிரி இது பண்ணுறதுனால நம்ம மேலே அதிகமாக வந்து விழாது. இது யார் மேலே நிறைய பட்டாலும் வந்து நமக்கு பொட்டு போகாது. அதுதாங்க அது அம்மனோட அருள். இந்த தண்ணி வந்து கண்டிப்பாக எல்லார் மேலேயும் தெரிச்சிடும். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நமக்கு எந்த நோயும் வராது. நம்ம லைஃப் வந்து இனிமேல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் நீராட்டு விழா முடிஞ்சது அம்பாள் வந்து தீச்சட்டி ஊர்வலம் வீதி விழா வந்து போவாங்க. போய் மக்களுக்கு வந்து ஆசி வழங்குவாங்க. இதோட இந்த விழா நடைபெறும். புதன்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு கலை நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது. அதுவும் வந்து சிறப்பாக இருந்தது. இந்த கொடை விழா மூலம் வில்லிசை இந்த பறையாட்டம் அதெல்லாம் இந்த கலைகளை வந்து வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி அவங்களுக்கும் வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் வந்து கிராமங்களில் இது வந்து களை கட்டி நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் பார்த்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அம்பாலோட அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கட்டும். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.